கோவையில் மீண்டும் கார் பந்தயம். கோவை மாவட்டம் ஆர்டிஸ்ட் வீதியில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் எம்.கே. சந்தர் நினைவு அறக்கட்டளையின் நிர்வாக இயக்குநர் வி.கே. ராஜகோபால் கூறியதாவது: மோட்டார் பந்தயத்திற்காகவே வாழ்ந்த தனி நபரின் நினைவாக சந்தர் நினைவு கார் பந்தயம் தொடர்ந்து 25 ஆண்டுகளாக நடத்தப்படுகிறது. இந்த பந்தயம் எம்.கே. சந்தர் மெமோரியல் டிரஸ்ட் மற்றும் ஸ்கோடா SGA கார்ஸ் மற்றும் வம்சி மெர்லா ஆகியோரின் பொருள் உதவியோடு நடைபெறுகின்றது. இப்பந்தயம் அதிவேகமாக வாகனத்தை ஓட்டுவதற்கானது அல்ல, மாறாக சாலை பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான ஒரு நிகழ்ச்சியாகும். இந்த நிகழ்ச்சி வருகிற 11ஆம் தேதி காலை 8:30 மணியளவில் கோவை காஸ்மோபாலிடன் கிளப்பில் இருந்து ஆரம்பிக்க உள்ளது. இதை மாவட்ட ஆட்சித்தலைவர் கிராந்திகுமார் கொடியசைத்து தொடங்கி வைக்க உள்ளார். பந்தய தூரம் 340 கிலோமீட்டர் ஆகும். இதில் 50 கார்கள் பங்கேற்கின்றன. இந்த போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் பரிசு ரூபாய் 1,00,000, இரண்டாவது பரிசாக ரூபாய் 50,000, மூன்றாவது பரிசாக ரூபாய் 25,000 ரொக்க பரிசும் வழங்கப்படுகிறது. இதன் பரிசளிப்பு விழா 12ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு காஸ்மோபாலிடன் கிளப்பில் நடக்கிறது. விழாவில் போலீஸ் முன்னாள் டிஜிபி A.K. விஸ்வநாதன், F1 கார் பந்தய வீரர் நரேன், கார்த்திகேயன் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற கார் பந்தய வீரர்களுக்கு பரிசு கோப்பையையும் பண முடிப்பையும் வழங்குகிறார்கள். இதற்கான ஏற்பாடுகளை ஒருங்கிணைப்பாளர்கள் பிருத்விராஜ், சந்திரசேகர், விஜயகுமார், பாலமுருகன், ராமசாமி ஆகியோர் செய்து வருகிறார்கள் என்று கூறினார். வணக்கம். இந்த சந்தர் மெமோரியல் ராலி 25வது வருடமாக நடத்தப் போகிறோம். இந்த வருஷம் சில்வர் ஜூபிலி இயர். இது மோட்டார் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸில் மிக பெரும் ஆர்வமும் பங்களிப்பும் கொண்டிருந்த எம்.கே. சந்தர் நினைவாக நடத்தப்படுகிறது. எம்.கே. சந்தர் 1999 டிசம்பர் 19 அன்றைக்கு ஒரு அகாலமாக சாலை விபத்தில் மரணமடைந்தார். அவங்களுடைய ஃபேமிலி அவங்க அப்பா, அம்மா, அவங்களுடைய சகோதரிகள், இந்த ஃபேமிலி இவருடைய நினைவாக ஏதாவது செய்ய வேண்டும்னு யோசிக்கும் போது மோட்டார் ஸ்போர்ட் ஈவெண்ட் வருஷம் நடத்தலாம். அதை தான் அவர் ரொம்ப விரும்பி அது மேலே பேஷனேட்டாக இருந்தார் அப்படின்னு நாங்கள் பார்த்தோம். அதனால் நாங்கள் கோயம்புத்தூர் ஆட்டோ ஸ்போர்ட்ஸ் கிளப்போட அவர் நெருக்கமாக இருந்தார், ஒரு அங்கத்தினராக இருந்தார். அதனால் இவங்களை அணுகி இதை நடத்தணும்னு கேட்டோம், ஒப்புக்கொண்டார்கள். ஆகவே 2000ஆவது ஆண்டு டிசம்பரிலிருந்து சென்ற வருடம் 2024 வரை ஜனவரி வரையில் நாங்கள் 24 வருடங்கள் தொடர்ந்து இந்த மோட்டார் ஸ்போர்ட் ஈவெண்ட்டை நடத்தியிருக்கிறோம். இது 25வது வருஷம். 25 வருடங்கள் தொடர்ந்து ஒரு தனி நபர் பெயரால் ஒரு மோட்டார் ஸ்போர்ட் ஈவெண்ட் நடப்பது என்பது இந்தியாவிலேயே இதுவே முதல் முறை. இட்ஸ் அ ரெக்கார்ட். இது 25வது வருஷமாக நடக்குது. இதனுடைய ராலி எதிர்வரும் ஜனவரி 10, 11, 12 தேதிகளில் நடக்கிறது. கோவையிலிருந்து உதகமண்டலம் வரைக்கும் இந்த வாகனங்கள் ஏற்கனவே நாங்கள் குறித்து வைத்திருக்கக்கூடிய பாதையில் டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய நேரம், வேகம், தூரம், இந்த மூன்றிலையும் பேலன்ஸ் பண்ண ஒரு ஃபார்மேட்டில் நடத்துகிறோம். இதை சுமார் 50 பார்ட்டிசிபெண்ட்ஸ் வருவார்கள். எல்லாமே கார்ஸ், 4 வீலர்ஸ் நடத்துகிறோம். இது நார்மல் கார்ஸ், இது மாடிஃபைடு கார்ஸ் கிடையாது. நார்மல் கார்ஸ் இதில் பங்கு பெறும். இதில் ஒவ்வொரு கார்லேயும் ஒரு டிரைவரும் ஒரு நேவிகேட்டரும் இருப்பார்கள். அவங்க தான் இதை செய்வாங்க. இதில் எக்ஸ்பர்ட் கேட்டகரி, ஏன்னா ஏற்கனவே பல ராலிஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி பரிசு வாங்கினவர்கள். நோவிஸ் என்று சொன்னால் நியூ, புதுசாக 1-2 வருஷத்துக்குள்ளே பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க. ஏன்னா புதுசாக இந்த மோட்டார் ஸ்போர்ட்டுக்கு வர்றவங்களை ஊக்குவிக்கிறதுக்காகவே மெயினாக அந்த ஒரு கிளாஸ். அதுக்கு பிறகு ஃபேமிலியாக குடும்பங்களாக இதை ரன் பண்ணுறவங்க, அவங்களுக்கு ஒரு கிளாஸ். அப்புறம் ஆல் லேடிஸ்னு ஒரு கிளாஸ். 4 வகைகளாக இது பிரிக்கப்பட்டு இது நடக்கிறது. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ் உண்டு. இந்த வருஷம் ப்ரைஸ் மணியை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம். உதாரணமாக ஓவரால் ஃபஸ்ட் ப்ரைஸ் 1,00,000 ரூபாய், ரெண்டாவது ப்ரைஸ் 50,000 ருபீஸ், மூன்றாவது ப்ரைஸ் 25,000 ரூபாய்னு கொண்டு வந்திருக்கோம். ஏறத்தாழ 3 to 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் உண்டான பரிசுகளையும் ட்ராஃபீஸ் வெல்லக்கூடிய வாய்ப்பு இந்த வருடம் அவங்களுக்கெல்லாம் கொடுக்கப்படுகிறது. இது முதல் நாள் இங்கேருந்து போகும்போது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கோயம்புத்தூர் அவர்
அதை வந்து துவக்கி வைக்கிறார். செக்ரட்டரி கோயம்புத்தூர் ஆட்டோ ஸ்போர்ட்ஸ் கிளப், இப்போ விஜயகுமார் இவர் எங்கள் ஆர்கனைசிங் கமிட்டி சேர்மன். இந்த போட்டி 2 நாள் போட்டியாக இந்த தடவை பண்ணுறோம். 25வது வருஷமாக இருக்கிறதுனால இது 2 நாள் போட்டியாக நடத்துகிறோம். இங்கிருந்து ஆரம்பித்து அந்த காம்படிட்டர்ஸ் எல்லோரும் நாங்கள் கொடுக்குற ரூட்டை ஃபாலோ பண்ணி உதகமண்டலம் போயிட்டு நைட் ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் அங்கேருந்து கிளம்பி வர போகிறாங்க. அவங்க நார்மல் மெயின் ரோடு எடுத்துகிட்டு போகிறதில்ல. இவங்க வந்து இதுக்கு நல்ல ஒரு சீனிக் வழியில் இவங்க நார்மலாக ட்ராவல் பண்ணாத புது வழிகளில் அவங்கள கூட்டிகிட்டு போய் ஊட்டி சேர்த்து திருப்பி கூட்டிகிட்டு வர போகிறோம். காம்படிட்டர்ஸ் எல்லோரும் அந்த ரூட்டு அண்ட் ஏதோ சீனிக் பிளேசஸை விசிட் பண்ணி என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்கங்கிறத நம்புகிறோம். ப்ளஸ் வந்து அங்கே நைட்டு ஹால்ட் அப்போ வந்து அவங்களுக்கு விருந்தும் என்டர்டெயின்மெண்ட்டும் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். திருப்பி மறுநாள் காலையில் அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்தேன்னா ஈவினிங் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்போவும் அவங்களுக்கு எல்லா ஏற்பாடுகளும் நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். இது வந்து இந்த போட்டியானது சந்தர் நினைவும் கூடவே வந்து இவர் சாலை விபத்தில் இதானதுனால மேற்கொண்டு அந்த மாதிரி விபத்துகள் எல்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு ரோட் சேஃப்டி அவேர்னஸையும் சேர்த்து நாங்கள் பண்ணுறோம். அந்த ரோட் சேஃப்டி அவேர்னஸில் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வில்லேஜ் ரோட்ஸு மற்ற போகிற பாதைகள் எல்லாமே அந்த வண்டியில் வந்து ரோட் சேஃப்டி மெசேஜஸ் எல்லாமே வந்து ஸ்டிக்கராக ஒட்டி அவங்களுக்கு வந்து ரோட் சேஃப்டி அவேர்னஸும் க்ரியேட் பண்ணுறோம் இந்த ஈவெண்ட்.